இப்போ தான் தூங்கி எழுந்தேன். என்னால் இது பேசும்போது கட்சி துண்டு போட்டு பேசணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன, நிறைய பேர் நான் வந்து அந்த கட்சிக்கு போயிட்டேன்னா இந்த கட்சிக்கு போயிட்டேன்னா செங்கோட்டையினால் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு எலெக்ஷனில் தோற்றுட்டு திரும்ப ஜெயிக்கிறதுலாம் சரி. சில பற்றி என்ன நினச்சேன்னா, தூங்கி எழுந்திருக்கும்போது என்னடா நம்ம கட்சிக்காரங்க வந்து இப்போ ஸ்டாலின் தோற்றாங்க, எல்லாம் அறிவாலயம் போனாங்க, எல்லாம் பேசுகிறாங்க, முடிஞ்சது. ஸ்டாலினே தோத்துட்டாரு, அவங்களும் போய் அறிவாலயம் போய் என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு எல்லாம் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதிமுககாரன் மட்டும் ஏன் பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் போய் தங்கியிருக்கானோ, இல்லை பழனிசாமி வீட்டில் இருக்கானோ, இல்லை சண்முக வீட்டில் இருக்கானோ, சமூகத்துக்கு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்கானோ, எவன் ஏன் தலைமை கழகத்துக்கு ஏன் போல எவனும்? ஒரு கட்சி தோத்தனா என்ன செய்யணும்? கட்சி தலைமை கழகத்தில் தொகுத ஜெகுத தலைமை கழகத்தில் போய் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பார்க்கணும். அடுத்த கட்ட ஆலோசனை, அது ஒத்துமையாவோ ஒத்துமை இல்லாமலோ. சரி, இப்போ பழனிசாமி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போகணுன்னு சொன்னது தான். அது வந்து பெரிய அதுக்கு ஒன்று இன்னும் தலைப்பொறி காரியம் இல்லை. இன்றைக்கி நாளைக்கு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்னேன் தான், சரி கட்சிக்கு சில பேர் ஆட்சி கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்காக நான் வந்து அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். தனிப்பட்ட சில பேர் சொல்கிறானுங்க, நாங்களாம் எலெக்ஷன் தோற்றுட்டோம், அதை சம்பாதிக்கணும், ஆட்சியில் இருக்கணும், அந்த சண்முகம் கூட இருக்கணும்லாம் சொல்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் போய் ஆட்சிக்கு ஆதரிக்கணும்னு சொன்னேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் கட்சி எம்எல்ஏ பற்றி ரிசைன்மெண்ட்டு ஆதரிக்கலான்னு சொன்னேன். இல்லைனா கட்சி ஒத்துமொட்ட கட்சியும் அதிமுக வந்து நிபந்தனை அற்ற ஆதரவு ஒரு 6 மாதத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யணும், இது கூட தலைமை கழகத்தில் போய் எல்லாம் கூடி சேர்ந்து அங்கே பேசி அங்கேருந்து இந்த அறிக்கை விட்டுருக்கணும். இவனுங்களுக்குள்ள எவனுமே பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி வந்து பழனிசாமி பிரயோஜனம்னா அடுத்தது சிவி சண்முகமோ இல்லை வேலுமணியோ வந்து எவனும் இந்த எவனும் பார்த்து இந்த கட்சியை காப்பாற்ற போகிறவங்க கிடையாது. அவன் என்ன கற்பனைகள் பண்ணிகிட்டு இருந்தானோ, ஜெயிச்சிருவோம், நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், பாரதிய ஜனதா கட்சி மோடி அமித்ஷாலாம் தேர்தல் ஆணையம் அதிகாரத்தெல்லாம் பணத்தெல்லாம் கொடுத்து நம்ம ஜெயிக்க வச்சுருவாங்க, நம்ம ஆடெல்லாம் நினச்சிருந்தானோ. முட்டா பசங்களுக்கு நான் சொன்னேன், அழிவு தான் வரும், இன்னும் அறிவு வராது. அழிவு தான் வரும், அறிவு வராது. இன்னும் சில பேர்லாம் நிறைய விஷயம் பேசலாம், எனக்கு வந்து இனிமேல் பேச இஷ்டம் கிடையாது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. என்னுடைய கருத்து என்னென்னா, எல்லா கமிட்டிகளும் போயிட்டு தலைமை கழகத்தில் போய் சேர்ந்து அங்கே ஆலோசனை பண்ணுங்கள். என்ன 101 பேர் டெபாசிட் பறந்துட்டுது, இன்னும் ஏன் கட்சி ஏன் தோற்றுது, கட்சியை வலுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஆட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க விஜய்க்கு வேண்டிய ஆதரவு அவங்க பெற்றுட்டானோ, ஆட்சி அமைச்சிட்டானோ, இப்போ இது மெஜாரிட்டி நிரூபிக்க போகிறானோ. நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் போய் அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருந்தது அப்படின்னாக்கா துணிச்சலாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆதரிச்சிக்கலாம். அதிகமாக ஆதரிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு ஒரு 4-5 மாதத்துக்கு கொடுக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் நான் சொன்ன மாதிரி சில பேர் எங்கள் பதவியை திறந்துட்டு நான் போயிட்டு அந்த கட்சியில் சேர்ந்து செயல்பட போகிறேன்னு சொல்லலாம். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு துணிச்சல் இருந்ததுன்னா ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு அருகதை இருந்ததுன்னா அது செஞ்சுருக்கலாம். துணிஞ்ச வேறு என்ன இப்போ தூக்கியத்தில் எல்லாம் புரியல. சரி, ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம். பதவி இருந்தாலும் ஒரு 10 பேர் போயிட்டு இஷ்டப்படுறோன்னா செஞ்சுக்கலாம். இல்லையா, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, அதிமுக இருக்கீங்களா, இருந்து இப்போ ஏன் கட்சி தோற்றுது, கட்சி இப்படி வழிபடுத்தலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்போலாம் நீங்கள் வந்து இப்போ நான் நினச்சதோட அதிகமாக ஜெயிச்சது. இப்போ பண்ருட்டி நெய்வேலியெலாம் நான் வந்து திமுக ஆட்சி வந்தாலும் அந்த சமயத்தில் நான் சொல்கிறது, விஜய் வந்து ரோட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன் திமுக ஆட்சி வரும்னு. அப்புறம் எனக்கும் நான் பிஸி ஆகிட்டுது. அப்போயும் நான் அந்த ரோட் ஷோ பார்த்தோன்னே நினச்சேன், இது முடிஞ்சு போன விஷயம், எவனும் ஆட்சி வரப்போல, விஜய் தான் வரப்போகிறான்ட்டு. ஆனால் இப்போ வந்து இப்போ பண்ருட்டி நெய்வேலி மாதிரி நிறைய தொகுதி, நான் 47 தொகுதியில் நான் அதிமுக ஜெயிக்கும்னு நினைக்கல. அது வந்து இந்த தமிழக கழகம் அளவுக்கு மீறி அந்த ஓட்டை பிரித்ததால் இப்போ நெய்வேலி பண்ருட்டி தொகுதியெலாம் அதான் திரும்ப சொல்கிறேன். எதுக்கு அந்த 2 தொகுதியை சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு விஜய் அலைய வாரத்துக்கு முன்னாடியும் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தோக்கிற மாதிரி நிலைமை போச்சு. திரும்ப விஜயோட வெயிட் அதிகமானோடனே, அந்த பிரச்சாரம் அதிகமானோடனே திரும்ப அந்த திமுக ஓட்டெல்லாம் விஜய்க்கு போக ஆரம்பித்து திரும்ப திமுக பண்ருட்டியில் நெய்வேலியில் ஈஸியாக ஜெயிச்சது. இதுக்காக இது மாதிரி ஒரு 25-30 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கும். அப்படி பார்த்துருந்தா அதிமுக ஒரு 10-20 தொகுதி தான் அதிகமாக வந்திருக்கும். அதனால் இப்போ பை சான்ஸ் உங்களுக்கு ஒரு 20 தொகுதி எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக
இப்போ நீங்கள் உட்காந்து ஆலோசனை பண்ண வேண்டியது ஏன் கட்சி தோற்றுது, ஏன் அதுக்கு என்ன தப்பு பண்ணோம். இப்போ பழனிசாமி பண்ணலாம் தூக்கி கலைச்சிக்கலாம். நீங்கள் ஏன் பழனிசாமி விட்டுட்டு இன்னொருத்தன் வந்தாக்க கிழிக்க போகிறீங்களா? ஒருத்தனும் கிழிக்க போதில்லை. அடிப்படை என்னென்னா ஏன் கட்சி தோற்றுது, ஏன் ஒழுங்காக செயல்படலை, அது எப்படி, அதுக்காக கட்சியில் போய் எல்லோரும் நீக்கணும்னு சொல்ல நான். அதுக்கு இவனுங்களே காரணம். ஏன் எப்படி வேட்பாளர் தேர்வு நடத்தப்பட்டது, எப்படி பிரச்சாரம் நடைபெற்றது, அதெல்லாம் நிறையா தோல்விக்கான காரணங்களை முன்ன நீங்கள் ஆலோசனை பண்ணணும். அது உங்கள் தலைமை கழகத்தில் போங்கடா ஃபஸ்ட்டு. எல்லாம் ஒருத்தனாச்சும் நான் தலைமை கழகத்தில் அதிமுக தலைமை கழகத்தில் போய் ஒருத்தனாச்சும் அங்கே உட்காந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேசும் மீது எல்லாம் அந்த ஹோட்டல்லையும் ரிசார்ட்லேயும் அப்பார்ட்மெண்ட்லேயும் இன்னொருத்தவங்க வீட்டில் ஓட்டுறதெல்லாம் விட்டுடுங்க. முன்ன போய் தலைமை கழகத்தில் போயிட்டு அங்கேருந்து பேசுங்க.